नारायणं नमस्कृत्य नरं नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायेष भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टिकी ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वक्रान्तिं वन्देऽहं श्रीगुरोः श्रीयुतपादकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते सप्त कांचन गौरंगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये पंचकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे मूखं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं श्रीपरमानन्दमाधवं श्रीचैतन्यमेकम् श्रीमते भक्तिवेदान्त नमस्ते सारस्वती देवे गौरवाणी कारिणे हरे कृष्णा प्रभु स्मृता जी தண்டவத் பிரணாம். நம்ம இன்னைக்கு 17வது ஸ்லோகம் 9, 4, 17 அதுல இருந்து படிக்க போறோம். ஸ்லோகத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் மற்றும் மொழிபெயர்ப்பு வந்து நீங்க வாசிங்க. இதுக்கு பொருளுரை இல்லை இந்த ஸ்லோகத்துக்கு, ஆனா ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்லோகம். வாசுதேவே பகவதி தத்பக்தேஷு ச சாதுஷு பிராப்தோ பாவம் பரம் விஸ்வம் ஏனேதம் லோஷ்டவத் ஸ்ருதம். யார் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் படிக்கிறீங்க? ஹரே கிருஷ்ண பிரபு. படிக்கிறேன் பிரபு. படிங்க மாதாஜி. வாசுதேவே எங்கும் நிறைந்துள்ள பரமபுருஷரிடம், பகவதி பரமபுருஷ பகவானிடம், தத் பக்ஞேஷு அவரது பக்தர்களிடம், ச கூட சாதுஷு சாதுக்களிடம், பிராப்த அடைந்தவர், பாவம் பயபக்தியை, பரம் உன்னதமான, விஸ்வம் பாவம் என்ன சொல்லிருக்காங்க? பாவம் பயபக்தியை கொஞ்சம் மாத்திருக்காங்க. ரெவரன்ஸ் அண்ட் டிவோஷன். பயபக்தி கிடையாது. ரெவரன்ஸ் அண்ட் டிவோஷன்னா மரியாதை மற்றும் ரெவரன்ஸ்னா மரியாதை, ரெஸ்பெக்ட் கொடுக்கறது. டிவோஷன்னா பக்தி, மரியாதை கலந்த பக்தின்னு சொல்றோம். அது பயபக்தின்னு சொல்ல, மரியாதை மற்றும் பக்தின்னு சொல்றோம். சரி, பரவாயில்ல, தொடர்ந்து படிங்க. விஸ்வம் ஜட பிரபஞ்சம் முழுவதுமே, ஏன எதனால், ஆன்மீக உணர்வினால், இதம் இது, லோஷ்ட்ரவத் ஒரு மண்கட்டியை போல அற்பமானதாக, மண்கட்டியில ஒரு சின்ன இது கல்லு மாதிரி. சரி, பரவாயில்ல. அத்தகைய பக்தர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷரான வாசுதேவனிடத்திலும் பகவத் பக்தர்களான சாதுக்களிடத்திலும் அம்பரீஷ் மகாராஜன் சிறந்த பக்தி கொண்டிருந்தார். இந்த பக்தியினால் பிரபஞ்சம் முழுவதையும் ஒரு மண்கட்டியை போல அற்பமானதாகவே அவர் எண்ணினார். இப்ப இதுல வந்து முன்னாடி ஸ்லோகத்தை என்ன பார்த்தோம்? அவருக்கு வந்து உலகம் ஃபுல்லா அவருக்கு அவருடைய சொத்துன்னு சொல்றதை விட அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. எல்லாமே அவரோடது. யாராவது கேட்டாங்கன்னா இது வந்து அம்பரீஷ் மகாராஜோட இடங்க, இது மொத்த உலகத்துக்குமே அவர் தான் ராஜா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. அப்ப வந்து இது வந்து இவர் எல்லா விதமான இந்த ஐஸ்வர்யங்களையும் எல்லாம் அடைந்ததுக்கு அப்புறம் கூட அளவில்லாத முடிவில்லாத ஐஸ்வர்யங்கள் எல்லாமே இருக்கு அவருக்கு. பேர் புகழ் மற்றும் எல்லாமே அவங்களோட தான், அவரோடதான், அவருக்கு தான் சொந்தம். அந்த மாதிரியான ஒரு நிலை வந்து அந்த மாதிரியான ஒரு நிலை வந்து யாருக்குமே அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் அது கிடைச்சது. அதுக்கு அப்புறம் கூட இது
அம்பரீஷ் மகாராஜ் வந்து அதை பத்தி கவலையா படல, அதை பத்தி சுத்தமா ஒரு ஒரு பொருட்டாவே நினைக்கல. ஏன்? ஏன்னா அந்த அந்த சொத்தோ, அந்த பெருமையோ பேரோ ஆளுமையோ எது கிடைச்சாலும் அது வந்து பௌதிகமானது. பௌதிகங்கிறதுக்கு என்ன? பௌதிகங்கிறதுக்கு என்னன்னா அவர் வந்து என்ன சொல்றாரு, ரொம்ப தற்காலிகமானது. அந்த தற்காலிகம் கூட எப்படிப்பட்ட தற்காலிகம்னா ஒரு சொப்னம், ஒரு கனவை போன்றது. கனவு போல இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்றாரு, எல்லாமே எழுதிதானே போகும். அது எதுக்கு, அதுக்கு நான் வந்து எதுக்கு நான் வந்து அதை சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார். சரிங்களா? அந்த அவர் அதனால என்ன சொல்றாரு, யாராவது ஒரு பக்தன் இல்லாத ஒருத்தனுக்கு வந்து அந்த ஐஸ்வர்யம் எல்லாம் கிடைச்சதுன்னா கூட அவ என்ன பண்ணுவாங்க, அவ தனது தனதுன்னு சொல்லி இன்னும் மேல போய் அதுல மாட்டிட்டு முடிப்பாங்க. ஒண்ணு அது அது வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயம், தப்பான ஒரு விஷயம். அது தற்காலிகமான ஒரு விஷயத்த தன்னோடது நினைச்சிட்டு இருக்கறதுனால துக்கம் வருது அவங்களுக்கு. ரைட்டா? அதனால இவர் வந்து என்ன சொல்றாரு, நான் பக்தனா இருக்கணும்னு விரும்புறேன். எனக்கு வந்து இந்த தற்காலிகமான இந்த கனவு போன்ற இந்த பௌதிக சொத்து இது சுகங்கள்லாம் எனக்கு அதெல்லாம் இது இல்லை, ஈடுபாடு இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காரு. ஆனா அது எப்படி வந்து அவருக்கு அந்த ஈடுபாடு, அதாவது பற்றற்ற தன்மை எப்படி வந்தது அப்படிங்கறது இந்த சோகத்தை சொல்றாங்க. இப்ப சாதாரணமா ரெண்டு விதமா பற்று இல்லாம இருக்கலாம். ஒருத்தர் வந்து சாதாரணமா இந்த உலகத்துல பார்த்துட்டு எல்லாமே தற்காலிகமான விஷயம், இப்ப எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த வைராக்கியம் வந்து ஒருத்தர்களுக்கு வரலாம். ஆனா இந்த வைராக்கியம் வந்து தனியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே நம்ம ஒரு இந்த வெறும் இதை துக்கங்களையே ஜாஸ்தி பாட்டு இருந்தோம்னா நிஜமாவே நமக்கு வந்து ஒரு வைராக்கியம் வந்துடும். இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுப்பாங்க. ஆனா அந்த வைராக்கியம் வந்து முழுமை பெறணும் அப்படின்னா அது பக்தியின் மூலமாக வர வைராக்கியத்துல தான் அது அந்த வைராக்கியம் வந்து நிலைத்து நிற்கும். புரியுதுங்களா? வைராக்கியம் வந்து தனியா வரலாம், இல்ல பக்தி மூலமா வரலாம். தனியா வரும்போது அது வந்து எப்பவுமே நிலைத்து நிற்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல நிறைய பொருள்லாம் இருக்கு, அதெல்லாம் காலி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த இடம் காலியா இருக்கு. காலியா இருக்கிறதுனால திரும்பி வந்து போகணும். அது வந்து நம்ம ஒழுங்கான விதத்துல உபயோகிச்சோம்னா தான் வேஸ்ட் ஆகாம போகும் இல்லையா? ஸோ அது வேஸ்டா தப்பான ஒரு இதுக்கு யூஸ் பண்ணாம போவாங்க. அதனால பக்தி, இப்போ ஒரு ஒரு பெரிய ஏரியா இருக்கு, ஒரு பெரிய ஹால் இருக்கு, அந்த ஹாலை நீங்க பக்திக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்மளோடது இல்லைன்னு தெரியும், பக்திக்கு யூஸ் பண்றோம், கிருஷ்ணனுடைய பகவத் பக்திக்கு யூஸ் பண்றோம். இதே நம்ம அதை காலி பண்ணிட்டு எங்கெல்லப்பா நான் கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொன்னா அடுத்த நாள் யாராவது ஒருத்தவங்க வந்து வேற ஏதாவது பார்ட்டி, ஏதாவது கேளிக்கை, இந்த பௌதிக விஷயங்களுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் யூஸ் பண்றதுக்கு நல்லா அது யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால வைராக்கியம் தனியா நிக்க முடியாது. வைராக்கியம் தனியா நிற்காது. அதுக்கு வந்து பக்திங்கிற அந்த சப்போர்ட் தேவை. ஸோ அதனால வரும் வைராக்கியத்தை மட்டும் வச்சுட்டு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா பக்தி மூலமா வர வைராக்கியத்துக்கு எப்பவுமே நமக்கு வந்து உன்னதமான ஒரு இது உண்டு, ஒரு ஒரு நிலை உண்டு, நிரந்தரமாவும் இருக்கும் நம்ம கூட. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அதனாலதான் எப்பவுமே வந்து வைராக்கியத்தை வந்து தனியா கல்டிவேட் பண்ணக்கூடாது. தனியா அதை வந்து நம்ம அந்த அந்த சுபாவத்தை நம்ம வந்து வளர்க்க கூடாது. பக்தி பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து வந்து உங்களுக்கு வைராக்கியம் வரும். இது முக்கியமான விஷயம். அதனாலதான் 1, 2, 8 நினைக்கிறேன். 7 8 1, 2, 7 நினைக்கிறேன். வாசுதேவே பகவதி, இதே ஸ்லோகம். இது எப்படி வாசுதேவ பகவதினு ஆரம்பிக்குதோ இதே மாதிரி அந்த ஸ்லோகமும் வாசுதேவ பகவதினு ஆரம்பிக்கும். வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதக. பக்தி யோகத்தை வந்து பிரயோஜனம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கறோம்ல, அது வந்து ஆக்சுவலா வந்த வார்த்தை வந்து பிரயோஜனம் அப்படிங்கிற வார்த்தை. இது சம்ஸ்கிருதத்திலயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு இந்த வார்த்தை. நீங்க அது மீனிங் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா தெரியும். பக்தி யோக பிரயோஜிதக. பிரயோஜிதக. இந்த சம் பிர அப்படின்லாம் வந்து ஒரு வார்த்தைக்கு முன்னாடி வந்ததுன்னா அது கிருஷ்ணருடைய சேர்ந்த விஷயம் உள்ள கிருஷ்ணருடைய கனெக்டடான விஷயத்துக்கு தான் அது யூஸ் பண்ணுவாங்க. இப்ப வந்து வெறும் சாதம் இல்ல, பிரசாதம் அப்படின்னு சொல்றோம். வெறும் கிருத்தி இல்ல, பிரகிருதி. அப்புறம் வந்து வெறும் பலம் இல்ல, பிரபலம்.
பிரபலமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் பலம் இருந்ததுன்னா சும்மா பலம் சொல்லுவாங்க. பிரபலம் அப்படின்னு சொன்னா கிருஷ்ணருடைய சேவையில இருக்கிறதுனால அவங்க பிரபலமானவங்க. கிருஷ்ணருடைய கருணை இருக்கிறதுனால அதனால அவங்க பிரபலமானாங்க. அதுதான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதாவது பிராங்கிற வார்த்தை முன்னாடி யூஸ் பண்ணாலே அது கிருஷ்ணருக்கான விஷயம், கிருஷ்ணரோட கனெக்டடான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ பிரயோஜிதக, யோஜிதகங்கிறது யோகங்கிற வார்த்தையில இருந்து வருது. பிரயோஜனம் அப்படின்னா இதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்கறோம்னா, தமிழ்ல நம்ம நிறைய தடவை சாதாரண எத்தனை தடவை நம்ம இதை வந்து நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில நம்ம வந்து நம்ம வார்த்தைகள் நம்ம பேசும்போது யார்கிட்டயாவது பேசும்போது நம்ம பேசுவோம் என்ன பிரயோஜனம் இதுல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த விஷயத்துல இந்த இந்த ஒரு விஷயத்த செய்யறதுனால கிருஷ்ணருக்கு தேவையா என்ன செய்ய முடியும், கிருஷ்ணருக்கு இது எந்த அளவுக்கு இது வந்து பிடிக்கும், கிருஷ்ணருக்கு பிடிச்ச மாதிரி இதுல என்ன இருக்க விஷயம் அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் பிரயோஜனம்ங்கிற வார்த்தை. இப்போ பக்தி யோகா பிரயோஜிதக, பிரயோஜனம் அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா இன்னொரு மீனிங் என்ன, பிராக்டிக்கலா அப்ளை பண்றது. அப்ளைடு பக்தி இஸ் கால்டு பிரயோஜிதக, பக்தி யோகா பிரயோஜிதக, ரைட்? இப்ப பக்தி யோக பிரயோஜிதக, பக்தி யோகத்தை வந்து நம்ம வாழ்க்கையினுடைய டே டு டே விஷயத்துல நம்ம வந்து செயல்படுத்தணும், நடைமுறைப்படுத்தணும். நல்ல பகவத்கீதை வந்து அம்பரீஷ் மகாராஜை பத்தி கதை கேட்டுடலாம், அப்புறம் வந்து பிரகலாதரை பத்தியும் கதை கேட்டுடலாம், எல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வாழ்க்கையில போயிட்டு யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க நல்லபடியா நம்ம வாழ்க்கையிலேயே வந்து ஃப்ரெண்டா இருப்பாங்க, இல்லைன்னா யாரோ சொந்தக்காரத்தையா இருப்பாங்க, திடீர்னு நல்ல நிலைமையில இருப்பாங்க. அது வந்து நம்ம சந்தோஷப்பட முடியாது அதை பார்த்தா. அப்படி இருந்தோம்னா நமக்கு வந்து அந்த மாதிரி சந்தோஷப்பட முடியல அப்படின்னா நம்ம வந்து பக்தி யோகத்தை வந்து நம்ம வந்து பிரயோஜனப்படுத்தவில்லை. அதாவது கிருஷ்ணருக்கு பிடித்த மாதிரி நம்ம அந்த பக்தி யோகத்தை செலுத்தவில்லை. யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் கருணையோட நம்ம ஏதாவது ஒரு உதவி பண்றோம், பிசிக்கல் உதவியோ இல்ல ஏதாவது ஒரு உதவி நம்ம செய்யறோம் அப்படின்னா அது வந்து பக்தி யோகத்தை பிரயோஜனப்படுத்தும் அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணனால திருப்தி அடைவா, கிருஷ்ணனால சந்தோஷப்படுத்துவா. அதுதான் பிரயோஜிதக, அப்ளைடு. இதே நான் வந்து எல்லா கருணை எல்லாத்தையும் பத்தி பேசிட்டேன், கடைசியில நான் வந்து இதெல்லாம் முடியாது பாருங்க, நேரம் இல்லை, நான் கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணோம், இது இவங்களை பத்தி நான் என்ன பண்றது அப்படின்ட்டு இருந்தோம்னா அது வந்து பக்தி கிடையாது. அது பிரயோஜனம், பிரயோஜனம் இல்லை. கிருஷ்ணரே சொல்றாரு இதுல ஒரு பிரயோஜனம் இல்லப்பா, இதனால வந்து எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் இல்லை. அப்படி பகவானை எது சந்தோஷப்படுத்தலையோ, பகவானை எது திருப்திப்படுத்தலையோ அது வந்து வியர்த்தம். வியர்த்தம்னா வேஸ்ட். நம்ம எது செய்யறதா இருந்தாலும் பகவான திருப்திக்காக செய்யணும். பகவான திருப்திக்காக செய்யும் போது நமக்கு வந்து அதனுடைய விளைவு வந்து முடிவு, அதனுடைய ரிசல்ட் சொல்றோம்ல, அதனுடைய பலம் அது வந்து நமக்கு வந்து அனுகூலமா இல்லைன்னா கூட முயற்சி மட்டுமே நம்மளை வந்து சந்தோஷமா. அதுதான் முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா முயற்சியிலேயே கிருஷ்ண திருப்தி அடைஞ்சு விடுவோம். இன்னும் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் தெரியும், இன்னும் கொஞ்சம் கிருஷ்ணருக்கு சேவ் பண்ணுவோம். இதுதான் பக்தி யோகா பிரயோஜிதக அப்படின்னு அர்த்தம். பக்தி யோகத்தை நீங்கள் நடைமுறையை கொண்டு வந்தால் அடுத்தது என்ன ஆகும், ஜனயதி ஆஷு வைராக்கியம். ஆஷுன்னா உடனே, உடனுக்குடனே. இன்னைக்கு பக்தி பண்ணி 50 வருஷம் கழிச்சு ரிசல்ட் அப்படி கிடையாது, உடனுக்குடனே ஆரம்பிச்சிடும் அதோடைய ரிசல்ட். என்னது, ஜனயதி. ஜனயத்தினா தோன்றுவது, ஆர் ஜனனம் எடுப்பதுன்னு அர்த்தம். ஜனயதி ஆஷு வைராக்கியம். ஆஷுனா உடனுக்குடன். என்ன ஃபர்ஸ்ட் வரும், முதல்ல வர்றது வைராக்கியம். அதுக்கப்புறம் ஞானம் சாயத் அகைதுக்கம். இது ரொம்ப அருமையான வார்த்தை. பக்தியிலேருந்து வர்ற வைராக்கியமும் ஞானமும் தான் வந்து அகைத்துக்கியா இருக்கும். அகைத்துக்கின்னா என்ன, எந்த விதமான காரணமும் இருக்காது. எந்த விதமான காரணம் காரண காரியம் சொல்லுவாங்க இல்லையா, எந்த விதமான நோக்கமும் இருக்காது. நான் இந்த நாலேஜ், இந்த ஞானத்தை நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வளர்க்கும் போது இதுல இருந்து எனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி கேட்கக்கூடாது. எதுக்கு பகவத்கீதை பாகவதம் படிக்கணும், இதுல இருந்து நம்மள வந்து பெரிய பண்டிதன், நமக்கு வந்து நிறைய பணம் பொருள் இது புகழ் எல்லாம் வரும் அதுக்காக படிக்கிறோமா? இல்லையே. இதுல இருந்து நம்ம ஒன்னும் வர போறது இல்லை பெருசா. நம்ம ஏதாவது பௌதிகமா நம்ம வந்து இதனால தூக்கிட்டு கொண்டாட மாட்டாங்க. ஒரு பெரிய இது பாகவத இவருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ்லயோ இதுலயோ போய் நமக்கு வந்து என்ன சொல்றது, சர்டிபிகேட் இல்ல டிகிரி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் நினைச்சுக்கிட்டு இங்க வந்தோம்னா எனக்கு பௌதிகமா எனக்கு வந்து எல்லாரும் என்ன வந்து மதிக்கணும் அதுதான் வந்தோம்னா அதுல வந்து இதுல ஒரு ஒரு இதுவும் கிடையாது, பலனும் கிடையாது. அதனால கை துக்கம் அப்படின்னா எந்தவித நோக்கமும் பலன் நோக்கம் இல்லாத வைராக்கியம் மற்றும் ஞானம் வந்து சேரும். எதனால, பக்தி மூலமாக. அதனால பக்தியை நம்ம ஒழுங்கா பண்ணிட்டே இருந்தோம்னா, எந்தவித எதிர்பார்ப்புல பண்ணிட்டு இருந்தோம்னா தனக்குத்தானே அந்த ஞானமும் வைராக்கியமும் வந்துடும். ஞானம்னா
உடனே வந்து அவர் பெரிய சயின்டிஸ்ட் ஆயிடுவாரா, அவர் பெரிய வந்து ஞானி ஆயிடுவாரா, அந்த மாதிரி கிடையாது. அந்த ஞானம் கிடையாது. பகவானை எப்படி திருப்திப்படுத்தணும், இந்த உலகத்துல வந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பகவான் நமக்கு எது வந்து கிருஷ்ணன் நமக்கு வந்து எது எதெல்லாம் நம்மளுடைய ஆஹ் நமக்கு தேவைன்னு நினைக்கிறாரோ அந்த ஞானம்லாம் வரும். அது தவிர மற்ற ஞானம்லாம் வரணுங்கிற அவசியம் இல்லை. என்ன அர்த்தம், வேஸ்ட். நம்ம இப்போ ஸ்கூல்ல படிச்ச நிறைய சப்ஜெக்டே வந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம அங்க வந்து உபயோகப்படுத்துறது இல்லை. அதுல வந்து மார்க் கையில வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம தொடவே இல்லை. அந்த ஃபார்முலாவையோ அந்த தியரியோ ஏதோ இதெல்லாம் படிச்சோம், அதெல்லாம் வந்து இப்ப நம்ம படிக்கலாம். ஏன் இப்ப என்னன்னா நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில அதுக்கு வந்து உபயோகம் இல்லை. அதை வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்றது இல்லை. ஆனா பகவத்கீதை பாகவத்கீதை வர ஞானம் வந்து வாழ்க்கை பூரா நமக்கு வந்து நம்மளுடைய லைஃப்ல வந்து ஆஹ் முன்னேற்றத்தையும் ஒரு 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 நிறைய பலனை கொடுக்கும். எப்படி நம்ம வந்து வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி. அதனால அந்த டிகிரிக்கெல்லாம் வந்து நம்ம டிகிரி வாங்கிட்டு தலையில பேசிட்டு நம்ம வந்து போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு பாத்தியா நான் டிகிரி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுல இருந்து வந்த இதுக்கு என்ன பெரிய மதிப்பு கிடைச்சு, எந்த பெரிய பலன் கிடைச்சு? மேக்சிமம் நீங்க அதை வச்சு ஒரு வேலை வாங்கலாம், வேலையில வந்து உங்களுக்கு சம்பளம் சம்பாதிக்கலாம். ஆனா அங்கேயும் போயிட்டு நீங்க ஒன்றும் அந்த ஃபார்முலா அதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் யூஸ் பண்றது கிடையாதுல்ல. அதெல்லாம் உபயோகிச்சு நம்ம எதுவும் பண்றோமா? நம்ம இது பண்றது இல்லை இல்லையா? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு புரிஞ்சுக்க வேண்டியது. இது வந்து பிரயோஜிதக அப்படின்னா வாழ்க்கையினுடைய தினசரி நம்ம வந்து நம்மளுடைய தினசரி டே டு டே ஆக்டிவிட்டிஸ் நம்மளுடைய செயல்கள்ல இதனால வந்து ஒரு பெரிய பலன் தான் கிடைக்காது இந்த பௌதிக சப்ஜெக்ட்ல. ஆனா கிருஷ்ண பக்தியில வர்ற ஞானமும் வைராக்கியத்துக்கும் முழுக்க முழுக்க அதுக்கு வந்து பிரயோஜனம் உண்டு. அதனால நமக்கு வந்து அந்த வைராக்கியம் அதுக்காக அகை துக்கம் எந்தவித கேட்டுவும் இல்லாத. இதனாலதான் இந்த வாசுதேவ பகவதி ஸ்லோகம் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இப்ப இந்த ஸ்லோகத்துல இருக்கிற மாதிரி வைராக்கியம் வரணும். அதாவது பக்தி மூலமாக நமக்கு வைராக்கியம் வரணும். ரொம்ப ரொம்ப ஆசக்தி, ரொம்ப அப்படியே பிடிப்பு, அந்த இது ரொம்ப பற்று இருக்கவங்களாவும் இருப்பாங்க. அவங்க வந்து பக்தி வந்ததுக்கு அப்புறம் அப்படியே தானே விட்டுருவாங்க. நீங்க புரந்தரதாசர் அப்புறம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பக்திக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப பற்று, அவங்களோட பயங்கர அந்த பொருள் தன்னுடைய தனத்துல எல்லாம் பயங்கர பற்று ஜாஸ்தியா இருக்கு. ஆனா பக்தியில வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து அது எல்லாத்துலயும் அந்த பற்று ஈடுபாடு பற்று அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தானாவே குறைஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. எல்லா பொருள் சொத்து எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ, எனக்கு அதை பத்தி இதை வச்சு ஒண்ணும் இல்லை, எனக்கு கிருஷ்ணர் இருக்காரு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க தான் பெரிய பெரிய ஆச்சரியங்களானாங்க. நிறைய உதாரணங்கள் இருக்கு நமக்கு. இப்போ இந்த வாசுதேவே பகவதி அப்படின்னா இங்க ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா சொல்றாங்க. ரைட்டா? என்ன சொல்றாங்க, இந்த பக்தியினால அவர் வந்து இந்த மொத்த பிரம்மாண்டமே ஒரு சும்மா ஒரு கல்லு, நம்ம ரோட்ல போகும்போது கல்லெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு மதிக்கிறோம், அதே கல்லை வச்சு வீடு கட்டிட்டா ஆஹா சூப்பரா இருக்கு எந்த வீடு அப்படின்னு. ஆனா அந்த அதுவும் கல்லுதான் கடைசியில். அந்த கல்லுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஒரு மொத்த பிரம்மாண்டத்துக்கே ராஜாவா இருந்தாலும் அது எல்லாத்தையும் தன்னுடையது அப்படின்னு அவர் நினைக்கவே இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க உங்களோடது அப்படின்னு சொல்லி. இவர் வந்து எதுவுமே அதை பத்தி அவர் ஒரு கொஞ்சம் கூட அதை பத்தி அவர் பற்று இது பண்ணவே, பற்று எடுத்துக்கவே. சரிங்களா? இப்ப பக்தியினால அவர் இந்த மொத்த உலகத்தையும் ஒரு கல் போடுற சின்ன ஒரு கல் துகள் போல அவர் வந்து அதை நினைச்சாரு. அதுக்கான பெரிய இது இல்லை. நீங்க எடுத்துக்கோங்க, யார் வேணாலும் எது வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனா ஒழுங்கா உபயோகிங்க. அவர் அந்த ஈடுபாடு இல்லாம இருக்காரு அப்படிங்கறத வந்து நம்ம தப்பா நினைச்ச கூடாது. ஈடுபாடு இல்லாம இருக்காரு அப்படிங்கறதுனால அதை வந்து ஒரு பொருட்படுத்தாம ஒரு கேர்லெஸ் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. தன்னோடது இல்லை அப்படிங்கறதுதான் அவர் என்பது நினைக்கிறாரு. ரைட்டா? இப்ப இவரு எந்த விதமான பக்தி, பிகாஸ் ஆஃப் திஸ் டிவோஷன் அப்படிங்கிறாங்க, இந்த இந்த பக்தியினால் அப்படிங்கிறாங்க. எந்த விதமான பக்தி? பகவான் அவர் வந்து பகவத் பக்தி. பகவத் பக்தினா பகவானை மற்றும் ஒரு பக்தி, அவருக்கு மட்டும் பக்தி பண்ணல, பகவானுடைய தூய பக்தர்களுக்கும் பக்தி செய்தார். புரியுதா உங்களுக்கு? மகாராஜ் அம்பரீஷர் பகவானுடைய வாசுதேவருடைய பெரிய பக்தர் அப்படிங்கிறதுனால மற்றும் அவருடைய தேர்ந்த சாது பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அதே அளவுக்கு மரியாதை கொடுத்தார்.
இப்ப இந்த வாசுதேவன் வாசுதேவா அப்படின்னு இந்த இடத்துல உபயோகிக்கிறது, இந்த வார்த்தை உபயோகிக்கிறதுக்கு ஒரு பெரிய உள்ளர்த்தம் இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம், யோசிச்சு சொல்லுங்க. ஏன் அவர் வேற எந்த பேரையும் உபயோகிக்கல, வாசுதேவன்ங்கிற வார்த்தை பேரை உபயோகிக்கிற இந்த இடத்துல? அதுக்கு பிரபுபாதர் பகவான் அழகான வந்து எல்லா அர்த்தமும் இடத்துலயும் பகவான் எல்லா இடத்துலயும் நிறைந்திருக்கிறாருன்னா எல்லார் இடத்துலயும் பகவானை பாக்குறதுனாலயா பிரபு? கரெக்ட், ரொம்ப அழகான. இன்னும் கொஞ்சம் மேல சொல்லுங்க. முழுசா நீங்க முடிக்கல. எல்லாருடைய இதயத்திலயும் பரமபுருஷரா இருக்கிறதுனால அவங்க எல்லார்ட்டையும் பகவானை இதயம் மட்டும் இல்ல பாக்குறாங்க. மாதாஜி, எல்லாரோட இதயத்திலயும் இருக்காரு. ஆனா எல்லா இடத்துலயும் வசிக்கிறார். ஈவன் அந்த ஒரு கல்லு, ஒரு மரம், ஒரு எல்லா செடி, கொடி, இடத்துலயும். எல்லாத்துலயுமே இருக்காரு. பிரபு புரியுது. ஹரேஷா பிரபு மியூட்ல இருக்கு. ஆமா, நான் கேள்விக்கு பதில் எதிர்பார்த்தது. பிரபு அதானே பிரபு, நம்ம பகவான் வாசுதேவர் எல்லாத்துலயும் இருக்காரு, அதனால அவரு எல்லாத்தையும் மதிக்கிறாரு. அதனால எல்லா இடத்துலயும் கிருஷ்ணர் இருக்காரு அப்படிங்கும் போது கிருஷ்ணர் எல்லாருக்கும் தானே சொந்தம், நமக்கு மட்டும் சொந்தம் இல்ல. ரெண்டாவது, எல்லா இடத்துலயும் பகவான் இருக்காரு, பகவான் எல்லாருக்கும் சொந்தம் அப்படிங்கும் போது அப்ப எல்லாருமே நமக்கும் சொந்தம் தானே அர்த்தம். அந்த கனெக்ஷன் இருந்தாதான், பக்தி மூலமாக அந்த கனெக்ஷன் இருந்தா மட்டும்தான் நம்மளால எல்லாரையும் அன்போட நம்மளுடைய சொந்தத்துல எல்லாருமே நம்மளோட சொந்தம் தான் அப்படின்னு எப்ப நினைக்கிறோமோ அப்பதான் பக்தி முழுமையடையும். வசுதேவருடைய மகன்னால வாசுதேவர் சொல்லியிருக்காரு. அது சாதாரணமா மாதாஜி. ஆனா வாசுதேவருங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. எல்லா இடத்துலயும் வசிப்பவர் அப்படிங்கறதுனால வாசுதேவங்கிற அர்த்தம் இருக்கு. அதுதான் இங்க உபயோகிக்கிறார் பிரபு. இங்க அந்த வார்த்தை உபயோகிக்கிறதா அந்த அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்துக்காக தான் நான் கேட்டேன், ஏன் இந்த இடத்துல வாசுதேவங்கிற வார்த்தை, அதுவும் எல்லா இடத்துலயும் நிறைந்திருப்பவர் அப்படின்னு சொல்லி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, தண்டோத்னம். சொல்லுங்க. அந்த அந்த இது புரிதல் எப்போ கிடைக்கும் பிரபுஜி? இப்போ பகவான் அவர்தான் பரம புருஷன்னு தெரிஞ்சாலும் அவர்தான் எல்லாரையும் எல்லாருக்குள்ளயும் இருக்காரு. அதே மாதிரி அது சொன்னீங்களே பிரபு, அது எப்படி? பகவான் எல்லா இடத்துலயும் இருக்காரு. பகவான் எல்லா இடத்துலயும் ஏன் இருக்காரு? ஏன்னா எல்லாரையும் அவர் தன்னுடையவரா நினைக்கிறாரு.
பகவான் எல்லாரையும் தன்னுடையவரா நினைக்கும் போது, தன்னோடவங்களா நினைக்கும் போது நம்மளும் எல்லாரையும் தன்னவங்களா தான் நினைக்கணும். நீ வேற ஆளு, நான் வேற ஆளு, நீ வேற ஊரு, நான் வேற ஊரு, நீ வேற நாடு, நான் வேற நாடு, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பிரிச்சு பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளால வந்து எல்லாரையும் நம்மளுடையவங்களா நினைக்க முடியாது. எப்ப வந்து நம்ம எல்லாரையும் நம்மளுடையவங்களா நினைக்கிறோமோ அப்பதான் நம்மளுடைய வைராக்கியம் மற்றும் பக்தி உண்மை பெறும், முழுமை பெறும். அது வந்து குந்தி மகாராணியே சொல்றாங்க. குந்தி மகாராணி பிரபுபாத சொல்றாரு. அதுதான் பக்தி முழுமையடையணும்னா எல்லா இடத்துலயும் கிருஷ்ணரை பார்க்கணும், எல்லாரோட இதயத்திலயும் எல்லா கல்லு மண்ணு எல்லாத்துலயும் கிருஷ்ணரை பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அது அங்க மட்டும் கிருஷ்ணரை பார்த்தா கூடாது, அப்படி இருக்கிறவங்க நம்மளுடையவங்க தான் அப்படின்னு நம்ம எப்ப நினைக்கிறோமோ அப்ப நமக்கு வந்து அவங்க நம்மளுடைய இடம். அப்படின்னு நினைத்தோம். இப்போ இப்போ ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம வந்து ஏதோ ஒரு நமக்கு ஒருத்தவங்க வந்து நம்ம ஃப்ரெண்டா இருக்காங்க. ஃப்ரெண்டா இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு நம்ம எப்ப வேணாலும் போகலாம், எப்ப வேணாலும் வரலாம், அந்த அளவுக்கு நமக்கு வந்து உரிமை. அவங்களும் நம்ம வீட்டுக்கு எப்ப வேணாலும் வரலாம், நம்ம வீட்டுல இருந்து போலாம் மாதிரி இருக்கும் இல்லையா? நம்ம மட்டும் போய் அவங்க வீட்டுல இருக்கிறோம்னு நினைக்க மாட்டோம். அவங்க எப்பயாவது வந்தா கூட சீக்கிரம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்போட நம்ம உபசரிப்போம். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்க வீடு நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இது சொல்லுவோம், உங்க வீடு மாதிரி இது அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம வீட்டை வந்து நம்ம கஷ்டப்பட்டு கட்டியிருப்போம், எல்லாம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா அது யாராவது ஒருத்தர் வராங்கன்னா அவங்கள வந்து நம்மளுடையவங்களா நினைக்கும் போது, நம்மளுடைய நண்பர்களாவோ நம்மளுடைய சொந்தமாவோ நினைக்கும் போது, இது நீ உங்களுடைய வீடுன்னு வச்சுக்கோங்க, நாங்க இல்ல ஊர்ல இல்லைன்னா கூட நீங்க வந்து பக்கத்து வீட்டுல இருந்து சாவி வாங்கி இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் அந்த வீட்டு மேல இருக்க என்ன பற்ற வந்து போயிடுச்சு அப்படின்னு. அது எப்படி போகும்? நான் வந்து நான் பாட்டு வீடு கட்டிட்டு நான் பாட்டு விட்டுட்டு நான் பாட்ட போறேன், அந்த மாதிரி கிடையாது. யார் வேணாலும் அதை உபயோகப்படுத்துறதுனா படுத்திக்கோங்க. இது வந்து கிருஷ்ணரோட இடம், என்னோட இடம் கிடையாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா நம்ம இந்த இடம் இது என்னோடது, நான் எதுன்னு சொல்றோமோ அதெல்லாம் கிருஷ்ணனோட இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். யார் யாரெல்லாம் இந்த உலகம் இருக்காங்களோ அவங்க எல்லாமே என்னுடையவங்க. அப்ப நான் அந்த வீட்டை உபயோகப்படுத்தினேன்னா, நான் அந்த வண்டியை உபயோகப்படுத்தினேன்னா, இல்ல இன்னொருத்தர் இந்த வண்டியை உபயோகப்படுத்தினேன், வீட்டை உபயோகப்படுத்துறேன், ரெண்டும் சேர்ந்து தான். புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்க வைராக்கியம் தான் அது, அந்த வைராக்கியம் தான் நிலைத்து நிற்கும். ஏன்னா பகவான் கொடுத்தது, இவங்க எல்லாம் பகவானுடையவங்க, அவங்க யூஸ் பண்றது என்ன பெரிய ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மாதிரி செய்யும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் வந்து என்னுடைய வண்டி உன்னோடதுன்னு சொல்றேன்ல, அப்போ உன்னோடைய வண்டி என்னோடதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா பக்தியில எதிர்பார்ப்போட பண்ணோம்னா அது பக்தி கிடையாது, தூய பக்தி கிடையாது. எதிர்பார்ப்பு இல்லாம பக்தி பண்ணணும், அது ஒரு இது இருக்கு. ரைட்டா? இப்போ வாசுதேவே பகவதி தத் பக்தேஷு சாதுஷு அப்படின்னா பகவான் வாசுதேவர் தான் எல்லா இடத்துலயும் நிறைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி புரிஞ்ச ஒரு பக்தரா மகாராஜ் அம்பரீஷ் இருந்ததுனாலையும் அவர் வந்து பகவானுடைய பக்தரா மட்டும் இல்ல, பகவானுடைய தூய பக்தர்களுக்கும் பக்தரா இருக்காரு. அப்படி இருக்க பக்தியினால அவர் வந்து இந்த மொத்த பிரம்மாண்டமே தன்னுடையதாக இருந்தாலும் அது ஒரு சின்ன ஒரு தேவையற்ற ஒரு விஷயமா தான் நினைச்சிருக்காரு. ஒரு மதிப்பு, அதுக்கு ஒரு பெரிய மதிப்பு இல்லை, எப்படி இருந்தாலும் எல்லாமே சொப்பனம் தானே அப்படின்னு சொல்லி அதனால இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு போட்டோம், போய் வச்சுட்டு போட்டோம். இந்த வார்த்தைகள்லாம் எவ்வளவு அழகான வார்த்தைகள் பாருங்க. இது நம்ம டெய்லி நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகள். ஆனா இதுலதான் உள்ள அர்த்தத்தை பார்க்காம நம்ம மறந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிரயோஜனம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம், உபயோகம் அப்படின்னு சொல்லுவோம். உபயோகம் அப்படின்னா என்ன? உபன்னா இது கிட்ட, அவர்கிட்ட, பகவான் கிட்ட. யோகம்னா யோகம், அவருக்கு அவரை திருப்திப்படுத்துறது, அவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் அது யோகம். ஸோ உபயோகம் அப்படின்னா பகவானை திருப்திப்படுத்தக்கூடிய மாதிரியான விஷயம் தான் உபயோகம். இதுல என்ன உபயோகம் அப்படின்னு கேட்போம். அப்படின்னு அர்த்தம்னா இதுல இருந்து என்ன பிரயோஜனம், என்ன உபயோகம் அப்படின்னு கேட்போம். உபயோகம் அப்படி என்னன்னா, இதனால கிருஷ்ணரை திருப்திப்படுத்த முடியுமா? என்னால கிருஷ்ணருக்கு திருப்திப்படுத்துற மாதிரி, கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துற மாதிரி இதுல நான் ஏதாவது விஷயம் பண்ண முடியும்? நமக்கு நம்ம உபயோகம் சொல்லிட்டு எனக்கு என்ன உபயோகம் அப்படின்னு நம்ம கேட்போம். அது ஏன்னா நம்மளை திருப்திப்படுத்துறதுக்கு நம்மளை சென்டரா வச்சு இருக்கிறதுனால அந்த மாதிரி நம்ம வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு பிரயோகம், உபயோகம், இது எல்லாமே அழகான வார்த்தைகள். சரியா? இப்ப இந்த முதல் விஷயம் இங்க வந்து பகவானுடைய பக்தராகவும் பக்தர்கள் அவருடைய தூய பக்தர்களுடைய பக்தராகவும் இருந்ததுனால் அந்த பக்தியினால் அவர் வந்து அவருக்கு அந்த வைராக்கியம் வந்தது. இந்த உலகத்தையே ஒரு சும்மா ஒரு கல் மாதிரி நினைக்கிறதுக்கு. புரியுதுங்களா? இப்போ இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் இருக்கு.
நமக்கு தெரியும். யாரு நம்ம உதாரணத்துல ஒரு அழகான ஒரு உதாரணம் இருக்கு. அது சின்ன கதை இருந்தது. அது நம்ம சடுகோஸ்வாமியில ஒருத்தர். யாருக்கு தெரியும் அந்த கதை? யாராலையாவது இத கதையை தெரிஞ்சதுன்னா அதை வந்து நீங்க அத இங்க வந்து பகிர்ந்துக்க முடியுமா? பிரபு ஒரு ஒரு சிவபக்தர் வந்து அந்த ரத்னக்கல் இருக்குன்னு தெரிஞ்சின உடனே நம்ம சனாதன கோஸ்வாமி அவர் வந்து ரத்தங்கள் இருக்குன்னு தெரியாது அவருக்கு. சனாதன கோஸ்வாமி வந்து இப்ப கூட நீங்க போயிருப்பீங்க. யார் யாரெல்லாம் பரிக்கிரமா பண்ணீங்க? நம்ம திருச்செந்தூர் குரூப்ல எல்லாம் பரிக்கிரமா பண்ணீங்க. நீங்க இல்லைனாலும் நீங்க எல்லாருமே தட்சணாட்டி ஓட்டி எல்லாருமே வந்து இதுல பண்ணிருப்பீங்க. கோவர்தன பரிக்கிரமா பண்ணிருப்பீங்க இல்லையா? எஸ் பிரபு. அந்த பரிக்கிரமால வந்து நீங்க பாத்தீங்கன்னா மானசி கங்கா குண்டுக்கு தாண்டின உடனே அது பக்கத்துலயே ஒரு ரோடு மாதிரி ஒண்ணு போகும். ஆக்சுவலா அது வந்து கோவர்தனத்தை வந்து கட் பண்ணி அது போற ரோடு. அது நடுவுல போற ரோடு. அதுல பாத்தீங்கன்னா நீங்க கோவர்தனம் அப்படி போயிட்டு இப்படி போய் இப்படி வருவீங்க இல்லையா? ஒரு மாதிரி இப்படி 8 மாதிரி போட்டு வருவீங்க. அந்த இடத்துல வந்து மானசி கங்கா குண்டுன்னு இருக்கும். அதுக்கு அதுல இருந்து நீங்க சுத்தி போய் திரும்பி வந்து பூச்செடி கல்லோட்டெல்லாம் சுத்தி வந்து திரும்பி வந்து இந்த இடத்துல வரும்போது இந்த இடத்துலயும் சரி இந்த இடத்துலயும் சரி சக்கலேஸ்வர் மகாதேவன் இருப்பாரு. அவருடைய போக வழின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலா இந்த 2 இடத்துல வந்து நடுவுல எக்ஸாக்ட் நடுவுல வந்து இருப்பாரு அவரு. அங்க சனாதன கோஸ்வாமியோட பஜனை குட்டி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் சக்கலேஸ்வர் மகாதேவனுடைய தரிசனம் எடுத்திருக்கீங்க? முன்னாடி போயிருக்கோம் பிரபு, இப்ப போகல. இந்த தரம் போகும்போது போகலாம். முன்னாடி போயிருக்கோம் பிரபு. போயிருக்கீங்கன்னா அங்க சக்கலேஸ்வர் மகாதேவன் இருப்பாரு. அவருக்கு நீங்க போனீங்கன்னா சிவலிங்கம் இருப்பாங்க. அங்க வந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். அந்த சின்ன கோயில் தான். அது வந்து மானசிகனுடைய ஒரு ஒரு அந்த பேங்க்ஸ்லயே இருப்பாங்க. இந்த இதுலயே படித்தரையிலயே இருப்பாங்க. அங்க பக்கத்தே இருப்பாங்க. அங்க பக்கத்துல சனாதன கோஸ்வாமியோட பஜன் குட்டி இருக்கும். இப்ப சனாதன கோஸ்வாமி வந்து அங்க பஜன் பண்ணிட்டு இருக்காரு. அது ஒரு சின்ன கதை இருக்கு. அது நம்ம அங்க பஜன் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த பஜன் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து என்ன சொல்றது, அவருக்கு இப்ப கூட அங்க கொசுவே வராதுங்க. அவருக்கு வந்து பஜன் பண்ணும்போது தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து சிவபெருமான் வந்து இங்க எதுவுமே கொசு எதுவுமே வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது, நீங்க இந்த நீங்க அமைதியா நீங்க உட்காந்து இங்க வந்து உங்களுடைய சாதனை பண்ணலாம் நீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாரு. அவரும் சிவபெருமானும் அமைதியா உட்காந்து இப்ப அவருடைய பாகவத்து பண்ணிட்டு இருப்பார். இவரும் இங்க அவர் பண்ணிட்டு இருப்பார். இப்ப அந்த சமயத்துல ஒரு சிவபக்தர் வந்து அங்க வர்றாரு. அங்க வந்துட்டு சிவபெருமான் கிட்ட வந்து எனக்கு வந்து வரம் வேணும், நீங்க வந்து எனக்கு நல்ல ஐஸ்வர்யம் எல்லாம் கொஞ்சம் இருக்கிறதே உயர்ந்தமான ஒரு விஷயம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அவர் சொல்லுவாரு, என்னை விட இன்னும் ஒரு பெருமையான ஒரு பெரிய ஒரு பக்தர் ஒருத்தர் இங்க இருக்காரு, அவர்கிட்ட போய் நீ கேளுங்க, உங்களுக்கு அவர்கிட்ட வந்து கிடைக்கிறது பெட்டரா இருக்கும், அது பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. அவர் நிச்சயமா என்னை விட பெரிய இதுவே உங்களுக்கு அருள் உங்களுக்கு கொடுப்பாரு அவங்க அப்படின்னு சொல்லி சனாதன கோஸ்வாமி கிட்ட அனுப்பிச்சு விடுறாரு. சனாதன கோஸ்வாமி கிட்ட வரும்போது சனாதன கோஸ்வாமி அவர் ரொம்ப பிஸியா சாண்டிங் பண்ணிட்டு இருக்காரு, அவர் எழுதிட்டு இருக்காரு. அவர் அங்க போனா நானா சாஸ்திர விசாரணைக்க நிபுணம் சத்தர்ம சம்ஸ்தாபகம் லோகானாம் ஹிதகாரினவ் திரிபுவனே. அவர் வந்து லோகானாம் ஹிதகாரினவ் திரிபுவனே, 3 உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் நல்லதுக்காக அவர் இந்த சாஸ்திரங்கள்லாம் எழுதினாங்க. நானா சாஸ்திர விசாரணைக்க நிபுணம், விசாரணை ஏக்க நிபுணம். அவ்வளவு அருமையான வார்த்தைகள் தெரியுமா இதெல்லாம்? நானா சாஸ்திரம், எல்லா விதமான சாஸ்திரங்களையும் எடுத்து அது ஒன்னொன்னுச்சும் படிச்சு, நமக்கு ஒரு பகவத்கீதை படிச்சாலே நமக்கு வந்து இன்னும் சரியா விஷயம் புரிய மாட்டேங்குது. அவர் எல்லா விதமான சாஸ்திரங்களையும் படிச்சு விசாரணை பண்ணி நிபுணம் எக்ஸ்பர்ட்டா சத் தர்ம சம்ஸ்தாபகம், சத்தர்மத்தை பக்தி தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணார்கள். யாரு? சடகோஸ்வாமி. அந்த சடகோஸ்வாமியிலே மூத்தவர் வந்து சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி தம்பி. அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாமும் இருக்காங்க. ஆனா இதுலயே ரொம்ப மூத்தவர் வந்து சனாதன கோஸ்வாமி. இப்ப அவர் அங்க இருந்துட்டு பஜன் செஞ்சுட்டு இருக்கும்போது அங்க இந்த செல்வந்தர் வராரு. இவர் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். இருக்கிறதுலயே விலை உயர்ந்த இது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே
அவர் வந்து சனத்தன் கோஸ்வாமி சொல்றாரு, உனக்கு விலை உயர்ந்தது வேணுமா, சரி அந்த அந்த குப்பை கூட இருக்கு இல்லையா, இந்த குப்பை வீடு அதுல வந்து ஒரு கல் இருக்கும், அதை எடுத்துக்கோ, அதை எடுத்துட்டு போ ஹரிநாம் சிந்தாமணி. அது நீ என்ன வேணாலும் என்ன பொருள் அதை வச்சுட்டு நீ எது நினைச்சினாலும் உனக்கு அது கிடைக்கும், சிந்தாமணி அப்படின்னு. சிந்தாமணி அதை கையில வச்சுட்டு நம்ம எதெல்லாம் நம்ம வந்து நினைக்கிறோமோ அது உடனே கிடைச்சிடும். அதுதான் சிந்தாமணி. அவர் போய் ஆஹா இவ்வளவு ஒரு பெரிய விஷயம் இவ்வளவு ஈஸியா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடி போறாரு. அதே மாதிரி இந்த குப்பை கூடையில இருக்கு, அந்த குப்பை கூடையில இருந்து அவர் எடுத்துட்டு போறாரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அவர் நினைக்கிறாரு, இது இவ்வளவு சக்தி வாய்ந்த விஷயமா இருந்தா இது எதுக்கு சனாதன கோஸ்வாமிக்கு அந்த குப்பையில போய் போட்டிருக்காரு அப்படின்னா இதை விட ஒரு பெரிய உயர்ந்த விஷயம் அவர்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். இதுதான் வந்து ஒரு நல்ல நல்ல மனிதனுடைய திங்கிங் இப்படிதான் இருக்கும், யோசிக்கிற கெப்பாசிட்டி. நம்ம இதுவா இருந்ததுன்னா இதை விட உயர்ந்தது இருக்கணுமே அப்படின்னு சொல்ல யோசிக்காம வாட்ட கிளம்பி போயிடும், அப்பா கிடைச்சுன்னு சொல்லிட்டு யாரும் வாங்கறதுக்கு முன்னாடி போயிடும். இதுல அழகான ஒரு விஷயம் நம்ம இது வரைக்கும் அந்த கதையில யோசிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது சனத்தன கோஸ்வாமி தான் ஹரிநாம சிந்தாமணி, அதாவது ஹரிநாமத்தை மூழ்கி இருக்காரு, பக்தியில மூழ்கிருக்காரு. ஆனா அவருக்கு வந்து அந்த சிவபெருமானுக்கும் அதுக்கு தேவையில்லை. இப்போ எவ்வளவு நாளும் அதை போட்டு வச்சிருந்தாரோ யாருக்கு தெரியும். ஒரு நாள் கூட அந்த குப்பையில இருந்து யாருமே வந்து எடுத்துக்க வரல. என்ன அர்த்தம், சிந்தாமணத்தில் இருக்க எல்லாருமே வந்து அதே மாதிரி வைராக்கியம் உள்ளவங்க தான் அந்த காலத்துல. போக போக கலியுகத்தினுடைய தாக்கத்தினால வேற என்னென்னமோ ஆகலாம் அது. அந்த சமயத்தை யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு தூய பக்தர்களா இருந்தாங்க எல்லாரும். சிந்தாமணியா அது சும்மா ஏதோ கல்லு பிரிக்கி கல்லு பேர் ஏதோ வச்சுட்டு போயிட்டாங்க. பெருசா ஒண்ணு எடுத்துலாம் வச்சு தன்னுடைய இதுக்காகலாம் வச்சுக்கலாம். போயிட்டு திரும்பி வராரு, கல்லை கொண்டு வந்துட்டு இதை விட உயர்ந்த இது விஷயம் உங்ககிட்ட இருக்குன்னா தூக்கி அங்க போட்டிருக்கீங்க, அதனாலதான் தூக்கி போடுவேன். ஆமா என்கிட்ட இருக்கு, வேணுமா, வேணும்னா முதல்ல இதை நீ தூக்கி போடு, தூக்கி எறிஞ்சிட்டு வா, அதே குப்பை கூட இல்லையா வைக்கா தூக்கி எறிஞ்சிட்டு வா, அதுக்கப்புறம் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து அந்த ஹரிநாம சிந்தாமணியா கொடுத்தாங்க. அதனாலதான் ஹரிநாம சிந்தாமணி அப்படின்னு சொல்லுவோம். ஹரிநாமத்தை நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா நமக்கு எதெல்லாம் நமக்கு பக்திக்கு தேவையோ அதெல்லாம் நமக்கு வந்து கிருஷ்ணர் தந்துருவார் தானாவே. இன்ஃபேக்ட் அது எந்த அளவுக்கு தந்துருவார்னா நம்ம யோசிக்காமையே கொடுத்துருவாரு, நம்ம கேட்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. அந்த அளவுக்கு அதுல வந்து ஒரு மகத்துவம் இருக்கு. இது வந்து லோஷ்டவத் சமம். அதை நம்ம வந்து இதுல கூட சொல்லுவாங்க, மாத்திருவத் பரதாரேஷு, தன்னுடைய மனைவியை தவிர மற்ற எல்லா பெண்களையும் மகளிர்களையும் மாத்திருவத் அம்மாவா நினைக்கிறது. பரதிரவியேஷு லோஷ்டவத், இதுதான் ரெண்டாவது வார்த்தை. மற்றவங்களுடைய பொருட்கள் சொத்து அவங்களுடைய இது எல்லாத்தையுமே வந்து லோஷ்டவத்னா ஒரு சும்மா தேவையில்லாத கல்லு மாதிரி தூக்கி போடுறது, கல்லு மாதிரி நினைக்கிறது. ஆத்மவத் சர்வ பூத்தேஷு, எல்லா ஜீவாத்மாக்களையும் தன்னுடைய நம்மள மாதிரியே நமக்கு நம்ம எப்படி நமக்கு ரொம்ப டியர், ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கு நமக்கு, அதே மாதிரி எல்லாருமே நம்மளுடைய சொந்தமா நினைச்சிட்டு இருந்தோம்னா இதுதான் பண்டிதக, இவர் தான் உண்மையான பண்டிதர். யார் இப்படி பாக்குறாங்களோ இந்த உலகத்துல, யார் வாழ்க்கையை எது மாதிரி நடத்துறாங்களோ அவங்கதான் உண்மையான பக்தர்கள், அவங்கதான் உண்மையான பண்டிதர்கள் அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. இந்த பக்தி மூலமாக தான் நமக்கு வந்து வைராக்கியம் வரணும். நம்ம தனியா வந்ததுன்னா கூட அந்த வைராக்கியத்தின் மூலமா பக்தி நம்ம கல்டிவேட் பண்ணோம்னா தப்பிச்சோம். இல்ல வைராக்கியம் மட்டும் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோம்னா அதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. இதுக்கு வந்து எங்க குரு மகாராஜ் திரு மகாவிஷ்ணு மகாராஜ் ஒரு அழகான ஒரு உதாரணம் சொன்னாரு. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி மகாராஜ் வந்து துவாரகா கோயில் கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு அப்பதான் போய் இறங்கியிருக்காரு. கொஞ்சம் மாசம் ஆச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஹரிநாம சங்கீர்த்தனம் பாகவதம் இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு வந்தப்ப 1998 96 அந்த சமயம் சொல்றேன். அப்ப வந்து அந்த ஒரு 4 சின்ன ரோடுங்க தான் இருக்கும், சின்ன சின்ன ரோடா தான். ரோஹி பசார் எவ்வளவு பெருசு ரோடு இருக்கு அந்த அளவுக்கு தான் இருக்கும் துவாரகையில. இதெல்லாம் சந்தெல்லாம் சின்ன இடம் தான். அங்க வந்து ஒரு இது இருக்கும், ஒரு முக்கு மாதிரி இருக்கும். அதுல வந்து அந்த இடத்துல 4 ரோடு போகும். அதுல ஒரு ரோட்ல போனா உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, நம்ம கோயில் அப்புறம் கோமதி கங்கு காட்டம் வரும்.
லெஃப்ட் சைட்ல போனா துவாரகா கோயில், மெயின் துவாரகா கோயில் வரும். ரைட் சைட்ல போனா அந்த சப்ஜி மண்டி எல்லாம் வரும். இப்போ அந்த இடத்துல வந்து ஒருத்தர் அந்த அந்த கார்னர்ல, அது சும்மா அங்கங்க ஒரு 50-100 மீட்டர் கூட இல்ல நம்ம கோயில், அந்த கார்னர் அந்த ஜங்ஷன்ல இருந்து. அங்க ஒருத்தர் வந்து உட்காந்து, அவங்க ஒருத்தர் வந்து நின்றுட்டு இருப்பாராம். நாகராஜ் வந்து எப்பெல்லாம் போறாரோ அப்பெல்லாம் பார்ப்பாரு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஜஸ்ட் நின்றுட்டு மட்டும் தான் இருப்பாரு. பயங்கரமான வைராக்கியம் பிராக்டிஸ் பண்ணுவாரு. சும்மா நின்றுட்டு இருப்பாரு. இந்த நம்ம அரிசி மூட்டை கோணி பையெல்லாம் இருக்குல்ல, அந்த கோணி பை இதை வந்து குளிச்சு அதை தான் வந்து இடுப்புல கட்டிப்பாரு. வேற எதுவுமே போட்டுக்க மாட்டாரு. உடம்புல சட்டை கிட்டெல்லாம் போட்டுக்க மாட்டாரு. அது அந்த கோணி பையை மட்டும் கட்டிப்பாரு. அது கட்டிக்கிட்டு அப்படியே நின்றுட்டே இருப்பாராம். யாராவது ஏதாவது சாப்பிடறதுக்காக கொடுத்தா வாங்கி சாப்பிடுவாரு, இல்ல பைசா கொடுத்தா எடுத்துப்பாரு. அது மற்றபடி சும்மா நின்றுட்டே இருப்பாரு. எதுவுமே செய்ய மாட்டாரு. சாண்டிங் பண்ண மாட்டாரு, இல்ல எங்கேயும் போக மாட்டாரு. ஆனா அங்கேயே தான் நிற்பாரு. அது ரொம்ப இது வேணும், வைராக்கியம் வேணும் நிக்கிறதுக்கு. மகாராஜ் வந்து எப்போ போனாலும் டெய்லி காலையில போனா நான் சாயங்காலம் வரைக்கும் அங்கேயே தான் இருப்பாரு. நின்றுட்டே இருப்பாரு. உட்காரலாம் மாட்டாரு. அது இவ்வளவு பெரிய வைராக்கியம் இவரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்பாரு, நீங்க ஏன் வந்து போய் ஏதாவது ஜமால ஏதாவது பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல எனக்கு இதுதான் வைராக்கியம் தான் இருக்கிறதே அல்டிமேட்டு. பக்தி எல்லாம் பண்ணா கூட நீங்க வைராக்கியம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்தி பண்ணாம வெறும் வைராக்கியம் மட்டும் பண்ணிட்டு இருந்தாராம். மகாராஜ் வந்து அவரை பார்த்துட்டு பரவாயில்லையே பெரிய வைராக்கி அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கணும். அப்புறம் ஒரு ஒரு கொஞ்சம் 6 மாசம் கழிச்சு அவர் காண போயிட்டாரு. எங்க போயிட்டாருன்னு தெரியல. சரி வேற எங்கேயாவது போய் நிக்கிறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜ் அப்படியே விட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அவர் வந்து யுகு ராஜ்பிகாரி கோயில்ல வந்து ராஜராஜ் பிகாரி கோயில்ல போயிட்டு கிளாஸ் கொடுக்கறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்கன்னு சொல்லிட்டு போனாரு. அப்ப கிளாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது இதே தாடிலாம் வச்சுட்டு இருந்து அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப வைராக்கியா இருந்தவர். அவர் வந்து அந்த அங்க அங்க கோயில் பக்கம் வந்தாராம். நல்லா அழகா ஷேவ் எல்லாம் பண்ணிக்கிட்டு அழகான சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வந்தாராம். என்ன ஆளே மாறி போயிட்டீங்க, இங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாமா, எனக்கு அந்த வைராக்கியம் பண்ண எனக்கு போர் அடிச்சு போச்சு. அதனால அந்த வைராக்கியம் இனிமே நான் பண்ணல. ஆனா இப்போ வந்து நான் பாம்பேல வந்து செட்டில் ஆயிட்டேன். நல்ல அழகான இது பிளாட் இதெல்லாம் வாங்கிட்டேன். ஃபேமிலிலாம் கூட இருந்தப்போ தன்னுடைய குடும்பம், புதுசா பிறந்த குழந்தை எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. இவருக்கு வயசு அந்த சமயத்துல வைராக்கியா இருக்கும் போது 50 வயசுக்கு மேல இருக்கும். ஆனா பாருங்க, பக்தி இல்லாத வைராக்கியம் செய்யும் போது அந்த வைராக்கியம் வந்து நிலையாக நிற்காது. அப்பதான் மகாராஜ் சொன்னார், பாத்தியா இவர் வந்து பக்தி பண்ணல, அந்த இடத்துல சும்மா நின்று இருந்ததுக்கு கையில ஜபமாலை வச்சுட்டு சாண்டிங் ஆகுது பண்ணிருக்கலாம், இல்ல உட்காந்து பகவத்கீதையா வச்சுட்டு பாகவதம் வச்சுட்டு படிக்கவாது படிச்சிருக்கலாம். அவரு தான் வைராக்கியம் தான் பெருசு சொல்லிட்டு அதுலயும் பெருமை வரும். இவ்வளவு பெரிய வைராக்கியம் இல்லை அவர் அப்படின்னு. அதனால இந்த வைராக்கியத்தை பக்தி இல்லாம தனியா செய்தோம்னா அது டேஞ்சர் தான். ஒண்ணு ரொம்ப அகங்காரம் கர்வம் வந்து துர்வாச முனி மாதிரி பக்தி இல்லாத வைராக்கியமும் ஞானமும் இருக்கிறதுனால அவர் இப்ப இந்த இதுல வந்து நம்ம காட்ட போறாரு. எப்படி அவருக்கு வந்து கோபம்லாம் வந்து பயங்கர துஷ்பிரயோகம் எல்லாம் பண்ணி அம்பரீஷ மகாராஜ் மாதிரி ஒரு தூய பக்தரையே வந்து அவர் வந்து சாபம் விடுறது, அந்த மாதிரிலாம் ரொம்ப துன்புறுத்தி எல்லாம் பண்றாங்க. ஆனா ஒரு தன்மையான இது ஒரு ஜென்டலா இருக்க மாட்டாங்க. ஒரு சந்தோஷமா மற்றவங்களோட இதை பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க. பெருமையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப நம்மளுக்கே நம்ம எப்படி யானை தலையில தாழை மண்ணை வாரி போட்டுருக்கோ அது மாதிரி பண்ணிக்கிறது நம்ம. இது மூலமெல்லாம் கிருஷ்ணரை நம்ம ஒண்ணுமே திருப்தியப்படுத்த வேண்டாம். திருப்தி பண்றதுக்கு பதிலா நேர்மாறா வந்து நமக்கு பகவானை இன்னும் கோபம் தான் படுத்தும், கோவப்படுத்தும். அதனாலதான் முன்னாடி சுதர்சன் சக்கர தன்னுடைய கோபத்தை ஃபுல்லா இவர் மேல காமிக்கப்படுறது துர்வாசனம். அதனால நிறைய விஷயங்கள் இதுல அடங்கியிருக்கு இந்த வைராக்கியம் வந்து. ஆனாதான் பாகவதத்துல வந்து 3:23-56 நினைக்கிறேன் ஸ்லோகம். இதுல வந்து நாயத் கர்ம தர்மாய ந விராகாய கல்பத்தே ந தீர்த்தபத சேவாயை ஜீவன் அப்பி பிரதோசக. இந்த வைராக்கியத்தை வந்து கம்ப்ளீட் பண்றது இதுதான். வைராக்கியத்தை கம்ப்ளீட் பண்றது வந்து பக்தி தான். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் இருக்கு, நமக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போகே ரோக பயம், அந்த ஸ்லோகம் தெரியுமா உங்களுக்கு? யாருக்கு தெரியும் ஸ்லோகம் போகே ரோக? அழகான ஸ்லோகம் இது, போகே ரோக பயம். இது வந்து போகும் அழகா. இந்த ஸ்லோகத்தை வந்து வைராக்கியத்தினுடைய முக்கியத்துவம் சொல்லுவாங்க. போகே ரோக பயம்
குலே சுதி பயம் வித்தே நிருபாலாத் பயம் மானே தைன்ய பயம் பலே ரிப்பு பயம் ரூபே ஜராயா பயம் शास्त्रे वाद भयं गुणे खल भयं काये कृतान्ताद् भयं सर्वं वस्तु भयान्वितं भुवि नृणां வைராகியமேவா பயம். ரொம்ப அழகான ஸ்லோகம். போகே ரோக பயம். நிறைய சாப்பிட்டு கண்ணாப்பின்னு சாப்பிட்றவங்களுக்கு ஏதாவது வியாதி வரும், ஒரு அளவு இல்லாம ஒரு இது இல்லாம கண்டதையும் சாப்பிட்றவங்களுக்கு ரோக பயம். வியாதி வந்த அப்புறம் பயம் வந்துடும். ஐயோ இதுக்கு மேல சாப்பிட முடியாது, இதோட வந்து நான் வந்து ரொம்ப வியாதின்னா நம்ம வந்து நிறைய மெடிசன்லாம் சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடும், பிரச்சனை இருக்குன்னு அந்த பயம் இருக்கும். குலேச்சுதி பயம். யார் ஒருத்தர் வந்து ரொம்ப நல்ல குலத்துல இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு வித பிரஸ்டீஜ் இதெல்லாம் கௌரவம்லாம் இருக்கு இந்த சமுதாயத்துல அப்படிங்கும்போது அவங்களுடைய பரம்பரையில அவருடைய குடும்பத்துல இருக்கவங்க யாராவது ஒருத்தர் வந்து சரியா இது பண்ணா நம்மளை பத்தியே கூட ஏதாவது இதுவா இருந்ததுன்னா சுத்தினா ஃபாலன் கீழ்நிலையில போறது. அது மாதிரி இருக்கவங்களுக்கு ஐயோ என்னுடைய பையன் வந்து இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை போய் வாழ்றானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க பயப்படுவாங்க. இப்படி போயிடக்கூடாது, நான் டாக்டர், என்னோட பையனும் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர், என்னோட பையனும் இன்ஜினியர் ஆகணும். அந்த மாதிரி நான் வந்து ஒரு அதுல ஒரு அந்த பற்று ஜாஸ்தியா இருக்கும் போது அதுல பயம் வருது. எந்த அளவுக்கு பற்று ஜாஸ்தியா இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு பயம் வரும். வித்தேன் இருப்பாலாத் பயம். நிறைய சொத்து சேர்த்துக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ராஜா, இந்த கவர்மெண்ட் அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் வந்து அபகரிச்சுட்டு போயிடுவாங்களோங்கிற பயம் இருக்கும். இல்ல யாராவது திருடர் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயம் இருக்கும். மானே தைன்ய பயம். ஒரு வித ரெஸ்பெக்டோட இந்த சொசைட்டில இந்த சமுதாயத்தில் இருந்தவங்களுக்கு வந்து மற்றவங்க கிட்ட போயிட்டு கையேந்தி நிக்கிறது வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி நிக்க கூடாது அப்படிங்கிற அந்த பயம் இருக்கும். பழையறுப்பு பயம். ரொம்ப சக்திசாலியா இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப பலம் ஜாஸ்தியா இருக்கவங்க பலவானா இருக்கவங்களுக்கு வந்து ரிப்பு பயம். யாராவது எதிரி இருந்தாங்கன்னா அவங்க வந்து அதை பார்த்து பயப்படுவாங்க. ரூபே ஜராயா பயம். ரொம்ப நல்ல ஒரு உடல், நல்ல இது ரூபம் உடல் எல்லாம் இருக்கவங்களுக்கு வந்து வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களால வந்து தாங்கிக்க முடியாது. எங்க மகாராஜ் சொல்லுவாரு, ஒரு நரமுடி வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், அதோட போச்சு அவங்களுக்கு. அதுலயே அவங்களுக்கு வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க. அந்த டென்ஷன்ல இன்னும் நிறைய நரமுடி வந்துடும் சீக்கிரமா. ரூபே ஜராயா பயம். ரூபம் ரொம்ப எல்லாரும் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஓல்டேஜ் என்னுடைய முதுமை வந்து என்ன இது பண்ணக்கூடாது. அதனாலதான் இப்ப வந்து ரொம்ப கொடி கட்டி பறக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி என்னன்னா, பிசினஸ் என்னன்னா நம்ம இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரி தான். நீங்க பாத்தீங்கன்னா எங்க பாரு இந்த போடுங்க முடி கருப்பாயிடும், இதை போடுங்க இதெல்லாம் ஸ்கின்லாம் வெள்ளையாயிடும். எவ்வளவு நாளைக்கு அந்த ஃபேர் அண்ட் லவ்லி வச்சு ஏமாத்திட்டு இருந்தாங்க, வெள்ளையாயிடுங்கன்னு சொல்லிட்டு. அது மாதிரி நிறைய ஒருத்தனுடைய பயத்தை வச்சுதான் ஒருத்தங்க பிசினஸே பண்ணுவாங்க. நமக்கு வந்து என்னுடைய ரூபம் வந்து என்னோட வந்து இதுவாயிடக்கூடாது, குழஞ்சு போயிடக்கூடாது, எனக்கு முதுமை சீக்கிரம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்கவங்களுக்கு சரி இது ஆர்டிபிஷியலா போட்டுக்கோ, இந்த டைய போட்டுக்கோ, அதை போட்டுக்கோ, இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிசினஸ் இது அட்வைஸ்மெண்ட் பண்ணி நம்மளுடைய அந்த நம்மளுடைய பற்று மற்றும் அது போயிடுமேங்கிற பயம், அதை வச்சுதான் உலகத்துல எல்லா பிசினஸும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல ரூபே ஜராயா பயம் ரொம்ப நல்லா கொடி கட்டி பறக்குறாங்க. ஏன்னா யாரு வந்து நல்லவங்களா, அமைதியானவங்களா, இல்ல வந்து பண்புடையவங்களா, எளிமையானவங்களா அப்படின்னா யாரும் பாக்குறது கிடையாது. ஆள் பாக்கிறதுக்கு நல்லா இருக்காங்களா அதுதான் மெயினா பாக்குறது. அதனால எல்லாருக்கும் அது ஒண்ணும் இதெல்லாம் புரியா இருக்கு. இன்னைக்கு ஆள் வந்து பாக்குறியா என்ன இவ்வளவு கேவலமா இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட கூடாது. அதனால என்ன ஆகுது, ட்ரெஸ் எல்லாம் கூட நல்லா டிப் டாப்பா போட்டுக்கணும்னா அதுக்காக ட்ரெஸ் ஒரு பெரிய அது ஒரு தனி இண்டஸ்ட்ரி, கிளாத்திங் இண்டஸ்ட்ரி, துணி கடைகள்லாம் அதெல்லாம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து எங்கேயாவது ஊர்ல வந்து இது நடக்குதுன்னா நமக்கு வந்து அங்கேருந்து நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வந்து இன்னொரு இடத்துல பெரிய நகரத்துல எங்கேயாவது வந்து ட்ரெஸ் எடுத்தாதான் நமக்கு திருப்தி, அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு ரூபே ஜராயா பயம். சாஸ்திரே வாத பயம். சாஸ்திரம் நல்லா படிச்சவங்களுக்கு வந்து யாராவது நம்மளை தோக்கடிச்சுவாங்களோ வாதம் பண்ணி, அது அந்த பயம். குணே கல பயம். நல்ல குணத்துல இருக்கவங்களுக்கு வந்து இந்த யாராவது வந்து நம்மளை வந்து இந்த கலானா சண்டை போடுறவங்க,
அப்புறம் வந்து இந்த பொறாமைப்படுறவங்க, நல்லா இருக்கவங்க எல்லாம் பார்த்து பொறாமைப்படுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க ரெடி, அவங்கள பார்த்து பயமா இருக்கும். காயே கிருத்தாந்தாத் பயம், உடல் மேல ரொம்ப பற்று உள்ளவங்களுக்கு வந்து, உடல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து கிருத்தாந்தாத் பயம், ஐயோ இந்த உடல் விட்டு போயிடுமோ அப்படிங்கிற அந்த பயம், அதான் கடைசி பயம். இந்த 9 பயமும் நம்மளை வந்து வாட்டிக்கிட்டே இருக்கும் அப்பவும். சர்வம் வஸ்து பயான்விதம் புவினுடாம், இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்குமே வந்து எல்லா வஸ்துவும் நம்மளை வந்து பயம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனா வைராக்கியம் ஏவாச்ச அபயம், வைராக்கியம் மட்டும்தான் வந்து நமக்கு அபயத்தை கொடுக்கக்கூடியது, பயமின்மையை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஸ்லோகம் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஏன்னா நான் ஒரு பாகவத ஸ்லோகம் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்லோகத்தோட தான் இந்த ஸ்லோகத்தோட மீனிங் கம்ப்ளீட் ஆகுது. வைராக்கியத்தோட முடியாது. அந்த வைராக்கியம் பக்தி மூலமாக வர வேண்டும். அதுக்குதான் என்ன சொல்றாங்க, நாயத் கர்ம தர்மாய, நாயத் கர்ம தர்மாயனா நம்மளுடைய கர்மங்கள், நம்ம சொல்ற செய்ய கர்மம்லாம் வந்து நமக்கு தர்மத்தை தர்மத்துக்கு கொண்டு போகணும், நல்ல நிலைக்கு கொண்டு போகணும். நல்ல நல்ல தர்மம், தர்மம்னா என்ன, பகவத் தர்மத்தை கடைபிடிக்கிற அந்த நிலைக்கு கொண்டு போகணும். புரியுதுங்களா? நான் இப்ப ஆபீஸ் வேலை பண்றேன், அதுல இருந்து சம்பளம் சம்பாதிக்கிறேன், அதை வந்து நான் ஏதோ ஒரு ஆன்மீக விஷயத்துக்கோ இல்லை ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கோ நான் அதை வந்து செலவு செய்தேன்னா, அது அந்த கர்மம் பண்ணி அது மூலமா வர சம்பாத்தியத்தை நான் வந்து நல்ல நிலைக்கு யூஸ் பண்றேன். எங்கேயோ நல்லா படிக்கிறேன், படிச்சுட்டு நல்ல மார்க் வாங்கி இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலையை செஞ்சு அந்த ஞானத்தை வந்து நான் வந்து இன்னும் என்ன சொல்றது, கூர்மையாக்கி அதுக்கப்புறம் அந்த ஞானத்தை வச்சு நான் வந்து கிருஷ்ணருக்கு ஏதாவது ஒரு சேவை பண்ணுறேன். இப்போ நிறைய பேர் பர்சனலாம் இருக்காங்க, வெப் டெவலப்மெண்ட்னு சொல்லி கத்துக்கிறாங்க. அதை வச்சு நமக்கு வந்து இப்ப ஏதாவது வெப்சைட் கிரியேட் பண்றது, அது நீங்க ஞானத்தை வந்து நீங்க கிருஷ்ணருக்கு கிருஷ்ணருடைய செயலுக்கு உபயோகப்படுத்துவீங்க. சில பேர் இப்ப இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு இப்பெல்லாம் போஸ்டர்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா அழகா இருக்கு. அது சும்மா ஒன்றும் இல்லை, நீங்க போஸ்டர்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சாட் ஜிபிடியோ அதுக்கோ நீங்க வந்து அதுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணி கொடு அப்படின்னு சொன்னா அதுவே ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்துருது. அந்த மாதிரிலாம் இது வந்துகிட்டு இருக்கு. இப்ப அது மாதிரி தன்னுடைய புத்தியையும் அவங்க அது மாதிரி உபயோகிக்கலாம். அது மாதிரி நாய கர்ம தர்மாய, அந்த கர்மம் வந்து தர்மத்துக்கு கொண்டு வரணும். நான் விராகாய கல்பத்தே, அந்த தர்மத்தை செய்யும் போது வைராக்கியம் வரணும். என்னோட ஞானம் என்னுடைய இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுலயும் ஒரு பட்டு வந்துடக்கூடாது. அந்த தர்மம் பண்ணும்போது நான் விராகாய கல்பத்தே, வைராக்கியம் வரணும். நான் விராகாய கல்பத்தே நான் தீர்த்தபத சேவாயை, இந்த வைராக்கியம் வந்து பகவானுடைய பக்தர்களையும் சேவை பண்ணுவதற்கு கொண்டு போய் விட வேண்டும். தீர்த்தபதனா எல்லா தீர்த்தங்களும் யாருடைய பாதத்தில் இருக்குதோ அவருதான் தீர்த்தபாதன்னு சொல்லுவாங்க. அதுதான் பகவான். நான் தீர்த்தபத சேவாயை, பகவானும் பகவானுடைய பக்தர்களுக்கும் சேவை பண்ண முடியலன்னா ஜீவன் அப்படி முத்தோயிசக, அவன் வந்து நடைப்பெணம், அவன் உயிரோட இருந்தாலும் பணம் தான். முத்தோயிசக இறந்து போனவன் அர்த்தம். என்னன்னா இப்படின்னா ஒருத்தருக்கு வந்து யாருடைய கர்மா வந்து ஒருத்தருக்கு வந்து பகவத் தர்மம் இது தன்னுடைய தர்மங்களை கடைபிடிக்கிறதுக்கு தானம் பண்றது, மற்றவங்களை கருணையோட இருக்கிறது, இதெல்லாம் தர்மம். நம்முடைய கர்மம் வந்து தர்மத்தை கொண்டு போய் விடலையோ, எந்த தர்மம் வைராக்கியத்தை கொண்டு போய் விடலையோ, எந்த வைராக்கியம் பகவானுடைய சேவையும் பக்தர்களுடைய சேவையான பக்தி யோகத்தை செய்யறதுக்கு விடலையோ, அப்போ வந்து அவன் உயிரோட இருந்தும் அவன் வந்து உபயோகமற்றவன் தான், பிணம் மாதிரி தான் அவன் அப்படின்னு சொல்லி அருமையா அந்த ஸ்லோகம் சொல்லி. ஸோ அந்த பயம் 9 விதமான பயத்தை பண்ணி அது வந்து வைராக்கியம் மட்டும்தான் அபயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த வைராக்கியம் வந்து பக்தி கொண்டு போய் விடும்போதுதான் முழுமை அடைகிறது. பக்தியிலேருந்து வர வைராக்கியம் தான் நமக்கு வந்து எப்பவுமே பாதுகாப்பா இருக்கும். இல்லைன்னா இந்த வைராக்கியமே வந்து நம்ம ஒரு பாம்பு தலையில இருக்க அந்த ரத்தனம் மாதிரி, அந்த இந்த அந்த இந்த கல் இருக்கு இல்லையா, அது மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. இதோட நிறுத்திக்கிறேன். ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு பேசலாமா? அதுக்கப்புறம் நம்ம முடிச்சிடலாம். இந்த ஸ்லோகத்துல வாசுதேவன் சொன்னதுக்கு என்ன பிரபு? அப்புறம் வாசுதேவன்னா எல்லா இடத்துலயும் வசிக்கிறவர் தான் வாசுதேவன். எல்லா இடத்துலயும் எல்லா அணுக்கள் கவிம் புராணம் அனுசாசிதாரம் அனோரணியான் சம் அனுஸ்மரேத்யக, இருக்கிறதுலயே பெரிய இதுலயும் இருப்பாரு, இருக்கிறதே சின்ன அந்த அணுக்குள்ளேயும் அவர் தான் இருக்காரு. அனோரணியான் மகத்துவமகியான்னு சொல்லுவாங்க. வாசுதேவர்னா எல்லா இடத்திலும் வசிப்பவர்.
ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் வசிப்பவர் அப்படின்னு. அதனாலதான் வஸ்து அப்படிங்கிறாங்க. வஸ்து நம்மளுடைய வஸ்துன்னு சொல்றோம் இல்லையா, இந்த வஸ்து அந்த ஒரு பொருளுக்கு வஸ்துன்னு சொல்றோம் இல்லையா. வஸ்து வஸ்து அப்படின்னா அந்த அதுக்குள்ள அவர் வசிக்கிறார் அப்படின்னு. அதனாலதான் வாசுதேவ வஸ்து. அதனால வாஸ்தவமான பேச்சு அப்படின்னு சொல்றோம்ல. இது வாஸ்தவமான பேச்சு அப்படின்னா வஸ்து இருக்கிறதுனால வாஸ்தவமான வாசுதேவர்ங்கிற அந்த அந்த வார்த்தைக்குள்ளேயோ அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயோ அவர் இருக்காரு. அதனாலதான் அது வாஸ்தவமான பேச்சுன்னு சொல்றோம். உண்மை இருக்கிறது அப்படின்னு சொல்றது. உண்மைதான், சத்தியம் தான் பகவான். வஸ்து அவர் அந்த இடத்துல வசிக்கிறார் அப்படின்னு. வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம். இதுல பாருங்க, வாஸ்தவம் வஸ்து ரெண்டு வார்த்தையும் இருக்கு பாருங்க. வேத்யம் வாஸ்தவம் அத்ர வஸ்து சிவதம். பகவான் அந்த விஷயத்துக்குள்ள வசிக்கிறதுனால அது வந்து வாஸ்தவமாகிறது. அது வாஸ்தவமாகிறதுனால அது சிவதம். சிவதம்னா மங்களத்தை கொடுக்கக்கூடியது, நன்மையை கொடுக்கக்கூடிய. சிவானாலே உங்களுக்கு வந்து மங்களம் இல்லையா, ஆஸ்பீஷியஸ். அது சிவதம் அப்படின்னா சிவன் ஆஸ்பீஷியஸ், அந்த மங்களத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். ஆனா எங்கெல்லாம் கிருஷ்ணர் இருக்காரோ அந்த இடம்லாம் மங்களமானது. அது வந்து மங்களத்தை கொடுக்கக்கூடிய. வசிக்கணும் அப்படின்னு சொல்றோம். பிரபு, நீங்க அந்த சாக்கு போய் கட்டிட்டு இருக்கவரை பத்தி கதை சொல்லும் போது நான் வந்து இன்னொரு கற்பனைக்கு போயிட்டேன். அவர் வந்து மகாராஜா பாத்துட்டாரு, ஓகே, அதனால வந்து என்னவோ பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி. அவர் கடைசியில அந்த தோரகால சாக்கு போய் கட்டிட்டு வைராக்கியத்துல இருந்தார. அவர் வந்து சரி எப்படா இவ்வளவு வைராக்கியம் இருந்திருக்கேன், அப்படா சரி ஏதோ ஏதோ நடக்க போகுது அப்படின்னு கடைசியில அவர் பாம்பேல ஒரு ஃபேமிலி மேல அதான் மகாராஜா இந்த உதாரணத்தை சொன்னாரு. நான் நினைச்சேன் அவர் ஒரு பயங்கர பெரிய வைராகி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா துவாரகையில வைராகியம் பண்ணதுனால அவருக்கு அட்லீஸ்ட் நம்ம இஸ்கான் கோயிலுக்காவது வந்து பாக்குற அந்த இது அந்த அளவுக்காக அது இருந்தது. பக்தி இல்லாம நம்ம பண்ணக்கூடிய எந்த விஷயமே வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. அதுல ஆபத்து ஜாஸ்தி இருக்கு. நிறைய இருக்கு வைராகிய விஷயமா மகாராஜ் நிறைய சொல்லியிருக்காரு. இதை பத்தியே நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கலாம், பட் நேரம் காரணமாக சுருக்கமா முடிக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்லுங்க மாதாஜி. போன வார கிளாஸ்ல வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி இது யாராவது பெரிய ஆளா இருக்காங்க, அவங்க கஷ்டப்படும் போது நம்ம வந்து இறக்கமா நினைப்போம். ஆனா உண்மையிலே வந்து நமக்கு வந்து அந்த அவங்க சந்தோஷப்படும் போது நம்ம படலைன்னா நம்ம உண்மையிலே வந்து ஹார்ட் வந்து பியூரா இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. அது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து அது உண்மையிலே அவங்களுக்கு சாண்டிங் பண்ணணும் அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி தோண மாட்டேங்குது. நிஜமாலே சாண்டிங் பண்ண தோண மாட்டேங்குதா? அவங்களுக்கு அந்த டைம்ல ஃபீல் ஆகுது. பட் ஆனா ஃபுல்லாவே நிஜமாலே அந்த மாதிரி நமக்கு சாரி எனக்கு வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி தோண மாட்டேங்குது. அப்படி சாண்டிங் பண்றதுக்கு தோணலன்னா நம்மளுக்காக நமக்காவது சாண்டிங் பண்ணுங்க. அதுக்கப்புறமா பொறுமையா வரும் கொஞ்சம் கொஞ்சமா. பக்தர்களோட சங்கம் வேணும் மாதாஜி. நம்ம எடுக்கிற சங்கம் நம்ம பக்தர்கள் சங்கம்னா சரி, யாராவது திலக் போட்டவர் கூட சங்கம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாக்குறோம், அது ஓகே தான். பட் ஆனா தூய்மையான மனசு கொண்ட ஒரு உன்னதமான ஒரு ஒரு எளிமையா ஒரு பக்தி மட்டும், ரொம்ப அனாவசிய பேராசை அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாம முடிஞ்ச வரைக்கும் தன்மையா இருந்துட்டு ஒரு சிம்பிளா இருக்கவங்களுடைய கூட இருந்தோம்னா நமக்கு ஒரு கவலையும் வேண்டாம், தானா வந்துடும். 4 மணிக்கு வந்து அவர் என்ன ஒரு வேலைக்காரங்க அவங்களுடைய மகனா தான் பிறந்தாரு அந்த அவருடைய முன்னாடி ஜென்மத்துல. அவருக்கு அந்த பக்தி வேதாந்த ரிஷிகள் அவங்கள பார்த்துட்டு
அவங்க என்ன பேசுறாங்கன்னு கூட அவருக்கு தெரியல. சுத்தமா அவருக்கு வந்து சின்ன பையன் வேற, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம்லாம் அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அது அப்படி இருந்து கூட அவங்களுடைய பார்த்துட்டு இருந்துட்டு அவங்களுடைய சங்கத்துல இருந்துட்டே இவர் வந்து அவ்வளவு பெரிய இதுவாயிட்டாரு. அவ்வளவு சீக்கிரமா முன்னேறிட்டாரு. இருக்கிறதுலயே ஃபாஸ்டா நம்ம வந்து இதுல முன்னேறணும் அப்படின்னா பக்தர்களுடைய சங்கம் தேவை. பக்தர்களுடைய சங்கம்னா உண்மையான பக்தர்கள், தூய்மையான பக்தர்களுடைய சங்கம் தேவை. ஏனோ தான பக்தர்களோட சங்கம் எடுத்தா அதே அந்த அளவு தான் இருக்கும். அதுக்குன்ட்டு நம்ம அவங்க கூட பார்த்தா கூட பேசாம போக கூடாது அப்படின்னு அர்த்தம் இல்ல. யாருக்கிட்ட நம்ம சங்கம் இருக்கணுமோ, மகாராஜ் சொல்றாரு, மகாராஜ் யாருக்கிட்ட நீங்க சங்கம் எடுக்கிறீங்களோ அவங்க உங்களை விட கொஞ்சம் உயர்ந்த நிலையில இருக்கவங்களா இருந்தா தான் நீங்க வந்து மேல வாங்க. ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள். நீங்க ஸ்கூல்ல பசங்க எல்லாம் படிக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல வந்து தனக்கு வந்து கொஞ்சம் சரியா புரியல அப்படின்னா நீங்க யார்கிட்ட போய் கேட்பீங்க? நீங்க 50 மார்க் எடுத்தீங்கன்னா 40 மார்க் வாங்குறவங்க போய் கேட்பீங்க. இன்னும் நிறைய ஹையர் மார்க்ஸ் எடுக்கிறவங்க கிட்ட தான் போய் கேட்பீங்க. 8, 50, 90 வாங்குறவங்க, 10 மார்க் வாங்குற அவங்க கிட்ட தானே போய் எனக்கு இந்த ஆன்சர் இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் சொல்லிக் கொடு அப்படி அந்த மாதிரி தானே கேட்போம். தன்னோட ஞானம் அதிகமா இருக்கவங்க தன்னோட அதுல அதை புரிஞ்சுக்கிட்டவங்க. அது மாதிரிதான் சிம்பிள் எக்ஸாம். கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரியான மத்த பௌதிக குணங்கள்லாம் காண போயிடும். நம்ம என்ன பண்றோம்னா கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நம்ம வந்து போயிடுறோம். அதுதான் ஒரு பெரிய நான் கவனிக்க விஷயத்துல, எஸ்பெஷலி இந்த கொரோனாக்கு அப்புறம் வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டாலே நம்ம தூய்மை ஆயிட்டோம் அப்படின்னு 10% தான் யோசிக்கணும். அப்புறம் யாரு நமக்கு வந்து யாராவது ஒரு பக்தரோட நமக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பிடிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க கிட்ட போயிட்டு நம்ம வந்து தனியா பேசி கேட்கணும். நான்லாம் வந்து அந்த காலத்துல எனக்கு அதிர்ஷ்டம், பெரிய பெரிய மகாராஜா சன்னியாசி அவங்களுக்கு எல்லாம் சேவை பண்ற வாய்ப்பு கிடைச்சதுனால அவங்க கிட்ட நான் தனியா உட்காந்து நாங்க நிறைய மணிக்கணக்கா பேசுவோம். பேசி இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அவங்க நம்ம கிட்ட கேள்வி கேட்பாங்க, நாங்க அவங்களுக்கு பதில் சொல்லுவோம். கிளாஸ் மாதிரி கிடையாது. ஜஸ்ட் லைக் ஒரு ஒரு டயலாக் மாதிரி பேசுவோம். அப்ப வந்து எங்களுக்கு புஸ்தகத்தை பார்த்து படிப்போம். அந்த மாதிரிலாம் எங்களுக்கு பயிற்சி பண்ணி கொடுத்ததுனாலதான் எங்களுக்கு இன்னைக்கு வந்து எங்களுக்கு இந்த குரு மகாராஜ் இதுக்கு கோலகாசுக்கு அப்புறம் 17 வருஷம் ஆகுது. எப்படியும் உங்களால கண்டினியூஸ் பண்ண பக்தி வந்து தொடர்ந்து செய்ய முடியாது. உங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னு இருக்குமா? இல்லையே, நாங்களும் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். இப்ப உலகத்துல இருக்க எல்லா கஷ்டமும் எங்களுக்கும் தான் இருக்கு. ஆனா அது எதிர்கொள்ற அந்த தைரியம் எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான தூய்மையான பக்தர்களோட சங்கத்துல அவங்களுடைய கிருபையினால எங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கு வரைக்கும். அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து சரியான வழியில உபயோகிச்சுட்டோம்னா எவ்வளவு நாள் கிருஷ்ணரும் குருவும் நமக்கு இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க நாள் கூட இருக்கு. முக்கியமான விஷயம் நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கணும். நான் மட்டும் தைரியசாலி ஆயிட்டேன், நான் மட்டும் பக்தன் ஆயிட்டேன், அது மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பக்தி ரொம்ப நாள் நினைக்காது. மத்தவங்கள பார்த்து அவங்க கிட்ட கருணை இருந்து அவங்களுக்கு செய்தோம்னா இப்ப நமக்கு வந்து அதுல வந்து அதுக்கான பலன் இருக்கு. சரிங்களா? ஆனா நீங்க வந்து மத்தவங்கள பத்தி யோசிக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்காக சாண்டிங் பண்ணுங்க. என்னால மத்தவங்களுக்கு யோசிக்க முடியலையே, அதனால நான் கொஞ்சம் சாண்டிங் பண்ணி நான் இது பண்ணும். சாண்டிங் பண்றதா சும்மா சாண்டிங் பண்றது. பகவான் வந்து பிரார்த்தனை பண்ணும். கிருஷ்ணா எனக்கு வந்து இந்த 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 குணம் வரமாட்டேங்குது, எப்படியாவது என்ன வந்து கருணையோட எனக்கு வந்து இந்த குணத்தை கொடுங்க அப்படின்னு ஒரு 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 பிரார்த்தனை பண்ணி ஒரு கெஞ்சி கேட்கணும் கிருஷ்ணன். சும்மா கிருஷ்ணா கொடு, கிருஷ்ணா இது பண்ணிட்டேன் எனக்கு அது கொடுங்க, இது கொடுங்க, வரணுமே எனக்கு அப்படின்னா நம்ம வந்து இந்த பேங்க்ல வந்து எப்படி போட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் மாசம் இதுல வந்தே ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிதான் கிடையாது. கிருஷ்ணரோட கிருப்பா வந்து அவர் எப்ப நினைக்கிறாரோ அப்பதான் வரும். அது வந்து நம்மளுடைய பக்தியை பார்த்து அவர் மெய்ச்சினாருன்னா, அவருக்கு ஆனந்தம் வந்ததுன்னா நம்மளுடைய முயற்சிகளை பார்த்து முயற்சி பண்ணணும். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையும். முயற்சி திருவினையாக்கும். இவ்வளவு தூரம் இருக்கு முயற்சி. சரி, இதோட நிறுத்திக்கலாம். கிருஷ்ணா வெட்டிங் நம்ம வெள்ளிக்கிழமை பார்க்கலாம். हरे कृष्णा ग्रंथ श्रीमद भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय, श्रील गुरुदेव की जय, पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो ரொம்ப நன்றி பிரபு ஸ்மார்ட். ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ.